ஒரு நிமிஷம் இந்த வீடியோ தள்ளி விட்றாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலில் வந்து செடிகளை காப்பாற்ற முடியாமல் விவசாயம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பீர்க்கஞ்செடியில் செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லாமல் வெயிலுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நம்ம இப்போது ஸ்ப்ரிங்க்லர், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டுக்கு முள்ளங்கிக்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லர் ஓஸை எடுத்துக்கிருக்கோம். பாருங்கள், இந்த ஓஸை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே அந்த குச்சிலே கட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ அதே சேம் பூ தான் மேலே போட்டிருக்கிறதுனால இங்கே பாருங்கள் பெரிய அடிக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு விவசாயிகளே, இந்த வெயில் காலத்தில் நம்மளால் விளைச்சல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா விளைச்சல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏதோ இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் விளைச்சல் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டுங்க, நம்ம எப்படி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து கேட் வால் ஃபிட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன கேட் வால். அந்த மல்ச்சிங் பெட்டுக்கு போகிறது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் லைன் ஆன் பண்ணால் தண்ணி வந்து மேலே நமக்கு அப்படியே மலையில் நனையிற மாதிரி, செடியெல்லாம் அவ்வளோ கோல்டாக இருக்கும். பாருங்கள், சில்லுன்னு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி தெளிவான வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அப்படியே சில்லுன்னு இருக்குது செடியெல்லாம். அங்கே பாருங்கள், எல்லா செடியுமே ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். செடி ஃபுல்லாகவே நனைஞ்சிருது. நம்ம அதிகமாக தண்ணி போடவே தேவையில்லை. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை ஒரு 10 நிமிஷம் போட்டாலே போதும். அந்த மண் அப்படிங்கிறது கொஞ்சம் கோல்டு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை குறைக்குது. கொடி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே ஏறி முன்னாடி போகுது. எல்லா விளைச்சலுக்குமே தான் ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.